கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படி நம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, அடியனை மறைத்து ஆவியானதாமே நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நம்முடைய இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சற்று நேர தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது உபாகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். உபாகமம் 26 1 முதல் 13 உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுக்கின்ற தேசத்திலே கர்த்தர் நமக்கு செய்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் நினைத்து பார்த்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை சுதந்திர தினம், குடியரசு தின அன்றைக்கு நமக்கு ஆராதனை இல்லை. ஆனாலும் நம்முடைய திருச்சபை அந்த நாளிலே ஆராதனை முறைமையை கொடுத்திருக்கின்றது. எதற்காக? நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து சுகித்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மையும் நினைத்து பார்த்து தேவ சமூகத்திலே நாம் வர வேண்டும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருப்பது நிமித்தமாய் ஒருவேளை காலையிலே வந்து நாம் கொடியை ஏற்றினோம், கர்த்தருடைய வார்த்தையை ஐயா மூலமாய் கேட்டோம், வாழ்த்தை பெற்றோம். மீண்டுமாக கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் நிச்சயமாக நாம் கர்த்தரை கனம் பண்ண நாம் வந்திருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று, நாம் இருக்கின்ற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட நாம் வாழ்ந்து சுகித்திருக்கின்ற நாட்டை நாம் நினைத்து பார்த்து கர்த்தருடைய திருச்சபையிலே வந்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஆம், இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய கனம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 தலைப்புகளிலே நாம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, ஏன் கனம் பண்ண வேண்டும்? 2வது, எப்படி கனம் பண்ண வேண்டும்? 3வது, எங்கே கனம் பண்ண வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் ஏன் கனம் பண்ண வேண்டும்? 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. ஏன்? ஆண்டவர் நம்முடைய வீட்டாருக்கும் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். நாட்டிலே நடக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று வரை கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னால், நாம் அதன் மூலமாய் பெற்றிருக்கின்ற சந்தோஷத்திற்காக கர்த்தருடைய திருச்சமூகத்திலே நாம் நன்றி கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம், நாம் நம்முடைய வழியிலெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். நமக்கு ஏற்படுகின்ற சோதனையெல்லாம் கர்த்தர் நம்மை வழிபார்க்கின்றார். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்திலே நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்திய தேசத்திலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் கடந்து செல்கின்றோம் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற மக்களை ஏற்படுத்தி நம்மை பாதுகாத்து வருகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களை ஆசீர்வதித்ததுமான கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. நாம் கனம் பண்ணுகின்ற பொழுது சந்தோஷம், கனம் பண்ண வேண்டும் சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களை கனம் பண்ண முடியும். அப்படி என்றால் ஆண்டவரை கனம் பண்ண வருகின்றோம் சொன்னால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் யாவையும் நினைத்து பார்த்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷப்படுவீர்களா என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம்.
நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே, வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, ஏற்ற வேலையிலே வேலை உயர்வை கொடுத்திருக்கிறாரே, ஊதியத்தை கொடுத்திருக்கிறாரே, இன்னும் படிப்பை கொடுத்திருக்கிறாரே, நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கின்றாரே. நமக்கு கர்த்தர் கிருபியாய் வீட்டை கட்ட அநேகர் கிருபை பாராட்டியிருக்கின்றாரே. நாம் வாழ்கின்ற இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். எத்தனையோ கோடி மக்கள் உண்டு, அதில் நாம் இருக்கின்றது எத்தனை சதவீதம் என்று பார்க்கின்ற போது சிறுபான்மை என்று சொல்கின்றோம். ஆனால் சிறுபான்மை என்று சொல்கின்ற போது அது அல்ல, ஆண்டவரோடு கூட நாம் இருக்கின்ற அந்த பெரும்பான்மையை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் வருகின்ற நாளிலே நீங்கள் நானும் சிறுபான்மையினர் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே பெரும்பான்மையானவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து பார்த்து கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் நானும் முந்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நாட்கள் என்பது மிக குறைவு. இன்றைக்கு நடக்கக்கூடிய பார்க்கின்றோம். இன்னும் மேக வெடிப்பு என்று சொல்கிறார்கள். எப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது? காஷ்மீரிலே கடந்த 2 நாளுக்கு முன்பாக நடந்த சூழ்நிலை பார்க்கின்றோம். கேட்கக்கூடாத செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்படினால் நாம் குடும்பமாய், தனியாளாய் அல்ல, கணவனும் மனைவியுமாய், பிள்ளையும் பெற்றோர்களுமாய், குடும்பமாய் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது எப்படி கனம் பண்ண வேண்டும்? நாம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்காமே, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாய கர்த்தர் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தலத்திற்கு போய். நாம் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் கனம் பெற்றிருக்கின்ற சொன்னால் எப்படி கனம் பண்ண வேண்டுமோ நமக்கு கிடைக்கின்ற முதல் பலன். அதனால இன்னைக்கு திருச்சபை என்ன பண்ணுறாங்க? தசமபாகம் காணிக்க நந்தி அதிகாலை வேலையிலே திருச்சபை மக்கள் இன்னைக்கு ஒருவேளை நிலம் அல்ல, கனிகள் அல்ல, ஆனால் நாம் பாடுபடுகின்றதற்கு ஊதியமாய் கர்த்தர் கனியாகிய பணத்தை கொடுக்கின்றார். இந்த பணத்தை தேவ சன்னிதானத்திலே நாம் வந்து செலுத்துகின்ற பொழுது அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. எப்படி கனம் பண்ண வேண்டும் சொல்கின்ற போது நீ பயிரிடும் நிலத்தின் கனியெல்லாம் முந்தின பலனை எடுத்து. உடன் நாம் ஏதோ அல்ல, முந்தின பலனை ஆண்டவருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அவருக்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். உபாகமம் 16:17 பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். நமக்கு வேத வசனம் சொல்கின்றது. வெறும் கையோடு அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த எந்த தாளந்தா இருந்தாலும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்து நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகின்றோம், பாடி துதிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படின்னா வெறும் கையோடு வர ஆண்டவர் விரும்புவதில்லை. உங்களுக்கு வணக்கம் எத்தனையோ தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். யாருக்கும் எந்த தாளந்தும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய பிள்ளையாக என்றைக்கு அழைக்கப்பட்டமோ நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு ஏற்ற கணக்கை கர்த்தர் வருகின்ற நாளில் கேட்பார். அதற்காக நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் முந்தி வந்து ஆண்டவருக்கு நாம் கனம் பண்ண அழைக்கப்படுகின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது யாத்திராகமத்திலே பார்க்கின்ற பொழுது 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். தாமதிக்க வேண்டாம். எப்படி கனம் வேண்டுமா? தாமதித்து வந்து கனம் செல்ல, முந்தி வந்து என்றது உன் பழத்தையும் உன் ரசத்தையும் காணிக்கையாக வந்து கொடு என்று சொல்லி பார்க்கின்றோம். முதற்கொண்டு எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதற் பங்கை கொடுப்பது ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை. நாம் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கும் எனக்கும் பின் தலைமுறைக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று, கடந்த வாரம் கூட ஐயா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது எலியாவை சாரிபாத் விதவை எவ்வளவாக போஷித்தால். அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த விதவையுடைய நடைபெற்ற காரியம் என்ன? 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருந்தார், எனக்கு ஒன்றுமல்ல, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு.
2 விறகை பொறுக்கி நானும் என் பையனும் சேர்த்து என்ன பண்ண செத்து போகிறோம். அதற்காக ஒரு அடையை பண்ணி சாவதற்காக அவள் சொல்லுகின்றாள். அப்படின்னா எலியா சொல்லுகின்றார், நீ போய் பண்ணு, நீ சொன்ன 13 சொல்கிறது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உன் குமாரனுக்கும் கொடு என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது கொடுத்ததின் நிமித்தமாய் அந்த தேசத்திலே அந்த பஞ்சம் ஏற்பட்டு முடியும் வரைக்கும் அவருடைய இடத்திலே எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் குறைவை கர்த்தர் எதிர்பார்ப்பதில்லை. நாம் கர்த்தருக்கு இருக்கின்ற எதை கொடுத்தாலும், ஒருவேளை நம்முடைய ஜீவனே போவதாக இருந்தாலும் கொடுக்கின்ற பொழுது அதை போற்றுக்கொள்ள கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். 2 காசு போட்ட விதவை பார்க்கின்றோம், அவர் தன்னுடைய ஜீவனுக்கு உள்ளதை போட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கீகரித்தாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை கர்த்தருடைய திருச்சமூகத்திலே எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். நீதிமொழியிலே பார்க்கின்ற போது 3ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விலை முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லாவற்றிலும் இது அது அல்ல. ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்து செல்ல வேண்டும். அதே 26ஆம் அதிகாரம் 12 பார்க்கின்ற போது, நீ உன் வரத்தில் 10ல் 1 எடுத்து கனம் பண்ணு. 26:12 பார்க்கின்ற போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, தசமமாக செலுத்தும்படி வருஷத்தின் 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது 10ல் 1. நாம் எப்படியாக நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் காலங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றாரே. இவ்வளவு நாட்களை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தாரே. எத்தனை நாட்களை நாம் கர்த்தருக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கவும். அவர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்யத்திலும் ஆண்டவருக்கு எவ்வளவை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஆளுடைய நற்செய்தி ஆண்டவர் கொடுக்கின்றோம் சொன்னால் அதில் எதற்கு? நம்முடைய திருச்சபையில் நடக்கின்ற நற்செய்தி பணிக்காகவும் நம்முடைய திருமண்டல லெவலில் நடக்கின்ற நற்செய்தி பணிக்காகவும் நாம் கொடுக்கின்றோம். அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படினால் நாம் கொடுக்கின்ற காணிக்கையின் மூலமாய் இன்னைக்கு கர்த்தரை அறியாத மக்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல அழைக்கப்படுகின்றோம். அது பார்க்கின்ற போது எப்படியாக மல்கியாவிலே பார்க்கின்ற மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கின்றது, நாம் எப்படி வஞ்சிக்கின்றோமாம் ஆண்டவரை. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று கேட்டு, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நாம் ஆண்டவரை எப்படி வந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் செலுத்த வேண்டிய தசம பாகத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் நாம் கொடுக்காதவரை நாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி மல்கியாவிலே அங்கு சொல்லப்படுகின்றது. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இதை நாம் எப்படியாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம்? இன்னும் பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுதே நான் வானத்தின் படைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய பண்டக சாலையிலே நாம் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய வானத்தை திறந்து நாம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய திருமண்டலத்தையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்ததுதான். ஒருவேளை மனிதன் மாறி போகலாம், ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கின்றார். அவர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தம் எல்லாம் ஆம் என்று இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது அநேகருடைய வாழ்க்கையிலே. அதை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 3ஆவதாக பார்க்கின்ற போது உற்சாகமாய் கனம் பண்ண வேண்டும். எப்படி கனம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது முதலாவது சொன்னேன், எப்படி கனம் பண்ண வேண்டுமாம்? நம்முடைய முதற் பலனை கொடுத்து கனம் பண்ண வேண்டும். 2வது 10ல் 1 கொடுத்து கனம் பண்ண வேண்டும். 3வது உற்சாகமாய் கனம் பண்ண வேண்டும். அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியரிலே பார்க்கின்ற போது 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவனவன்
விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறது கடவுள் பிரியமாய் இருக்கிறார், மனுஷன் அல்ல. நம்மை பராமரிக்கின்ற கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ விசனமாயும் கட்டாயமாய் வந்து அல்ல, நீ மனதில் உனக்கு என்ன ஏவப்படுகின்றதோ அதை நீர் வந்து செலுத்துகின்ற பொழுது அதை மேல் கர்த்தர் பிரியப்படுகின்றார், கடவுள் பிரியப்படுகின்றார். அதனால் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் கடவுளை நாம் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மனிதரை பிரியப்படுத்துவதற்காக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் எதையும் படைக்கவில்லை. நாம் படைக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் ஒவ்வொரு பொருளும் ஆண்டவரை கனப்படுத்துகின்றதா இருக்கிறது. ஆண்டவர் அதன் மூலமாய் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் முன்பே சொன்னேன், அங்கு பார்க்கின்ற பொழுது 12:40 இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இருந்த பொழுது அங்கே பணம் போடுகிறவர்களாம் வராங்க. ஐஸ்வரவான் அநேகத்தை போட்டான். 4ஆம் வசனம் சொல்லுது, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். 43ஆம் வசனத்தில் சீசரை அழைத்து இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 44 சொல்றாரு, அவர் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது தான். ஆண்டவர் சமூகத்தில் வருகின்ற போது நாம் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார். இது அவருடைய வீடு, இது அவருடைய ஜெப வீடு. அவர் ஜெப வீட்டிலே அவர் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். வந்து கண்ணீரோடு வருகின்ற மக்களுக்கு கண்ணீரை துடைக்கின்றார். கவலையோடு வருகின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அனுப்புகின்றார். அவருடைய ஜெப வீட்டிலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் தக்க பலனை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், இவ்வளோ தன் வறுமையில் தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். எல்லாத்தையும் ஆண்டவருக்காக ஒன்றுமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லாம் குப்பை, ஒரு பெரிய ஆனால் அவன் சொல்லுகின்றார், எல்லாம் குப்பை, எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவருக்காக நாம் எதை செய்கின்றோமோ ஆண்டவர் எட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவராக இருக்கிறார். தன் ஜீவன் போனாலும் எனக்காக ஜீவன் கொடுத்த தேவனுக்கு உற்சாகமாய் நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கின்றோம் என்றால் ஜீவனில் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார், பராமரித்து வருகிறார். எத்தனை விபத்துகள் கடந்த நாட்களில் ஒரு சாட்சி சொன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். சாட்சியின் பாத்திரமாய் நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். உடன் நாம் சாட்சியாக இருக்கின்றோம் என்றால் ஆண்டவரை கனம் பண்ண நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக எங்கே கனம் பண்ண வேண்டும்? 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி உன் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். நாம் கொடுக்கின்ற காணிக்கை எங்கே போகிறது? அவருடைய பலிபீடத்திலே நாம் படைக்கின்றோம். நம் காணிக்கையை மட்டுமல்ல, ஒரு ஞானப்பாட்டு ஒன்று, என் நெஞ்சை சுவாமி உமக்கு ஈவாய் படைக்கிறேன், இந்த காணிக்கையே கேட்டீர் என்று அறிவேன் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகின்றார். அது ஞானப்பாட்டு புத்தகத்தில் 200 உண்டு. எங்களுடைய தகப்பனார் 1999 நவம்பர் 28 அதிகாலை வேளையிலே கர்த்தருக்குள்ளாக 4 மணிக்கு நித்திரை அடைந்தார்கள். ஆனால் 27ஆம் தேதி இரவு அவர்கள் பாடின பாட்டு, என் நெஞ்சை சுவாமி உமக்கு ஈவாய் படைக்கிறேன், இந்த காணிக்கையை நீர் கேட்டீர் என்று அறிவேன் சொல்லி அவர்கள் பாடி துதித்து ஜெபித்து படுத்து அதிகாலை வேளையிலே 4 மணிக்கு கர்த்தருடைய திரு சமூகத்திலே கடந்து சென்றிருக்கின்றார்கள். அதுதான் ஒரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். அதான் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்கின்றோம் சொன்னால் கடைசியாக வந்து கேட்பாங்களே, கடைசியாக என்ன சொன்னார்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா கடைசி இரவு ராத்திரி இந்த பாட்டை பாடினார் என்று சொல்கிறேனே. ஆண்டவரிடத்திலே என் நெஞ்சையே கொடுத்து நெஞ்சு போச்சுன்னா இருந்தது என்னாச்சுன்னா முடிஞ்சது. நான் காணிக்கையில் இந்த காணிக்கை தான் இது கேட்டுன்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை குறித்து. ஏன்னா நம்ம கண்ணை மூணு வந்து கேட்கக்கூடிய வார்த்தை கடைசியாக அப்பா என்ன சொன்னார், அம்மா என்ன சொன்னாங்க, கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய முடிவிலே தெரிகின்றதா இருக்கின்றது. ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாருப்பா. ஆனால் நம்முடைய கர்த்தரை துதிக்கின்றவர்களாய் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அவர் ஆலயத்திலே கனம் பண்ண வேண்டும்.
அவருடைய ஆலயத்திலே வந்து அந்த நாளிலே இருக்கிற ஆசாரியரிடத்திலே நாம் கொடுக்க வேண்டும். யாரிடத்திலே? அவரிடத்திலே கொடுக்கின்றோம். அவர் ஆண்டவருடைய பலிபீடத்திலே செய்கின்றார். யாரிடத்திலே கொடுக்கிறோம் அல்ல, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்றோம் என்ற அந்த உணவு நமக்கு எங்கே வருகின்ற பொழுதுதான் ஆண்டவருக்காக நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். சங்கீதம் 84 சங்கீதக்காரன் சொல்கிறார், 84:1-2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரவாகத்தின் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு வர வேண்டும் சொல்லி 122 சங்கீதம் 1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு கோபம் வாருங்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன். நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியாய் வர வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். இதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் இன்றைக்கு கொடி ஏற்றிருக்கின்றோம், இந்திய தேசத்தின் கொடியை ஏற்றிருக்கின்றோம். ஆனால் அதே சங்கீதக்காரன் சொல்கின்றார், சங்கீதம் 60:4, சத்திய நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கொடியை ஏற்படுத்தீர். ஆம், ஆண்டவர் சத்தியத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் ஏற்றும்படியாக ஒரு கொடியை அவர் நமக்கு கொடுக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சங்கீதம் 20:5 பார்க்கின்ற போது, நாங்கள் உமது இரட்சிப்பில் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வான். ஒரு கொடியேற்றுவேன், அடுத்து கொடியேற்றுவோம். சங்கீதம் 16:5 பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறேன். என் சுதந்திரம் என்ன? இந்த தேசத்திலே நீங்கள் நானும் இந்திய குடிமக்களாய் வாழும்படி நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் சுதந்திரமாய் இம்மட்டமாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். இன்னும் வரும் காலங்களில் வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதுவும் சங்கீதம் 16:6 பார்க்கின்ற பொழுது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இதனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நமக்கு நேர்த்தியான இடத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். உலகத்திலே பல கோடி மக்கள் உண்டு, ஆனால் நீங்கள் நானும் அதில் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களால் நேர்த்தியான இடத்திலே நாம் இருக்கும்படி அந்த பங்கு பெற்றிருக்கின்றோம். அது நமக்கு சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி நீங்கள் நான் இந்த நாளிலே சுதந்திர தின நாளிலே ஒருவேளை தேச சுதந்திரம் பெற்றாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் சொல்லி நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்திலே நான் வந்து எப்படி நான் கனம் பண்ண வேண்டும், என்ன ஏன் கனம் பண்ண வேண்டும், எப்படி கனம் பண்ண வேண்டும், எங்கு கனம் பண்ண வேண்டும் சொல்லி எங்களுக்கு போய்த்திருக்கிறப்பா. நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நாங்கள் கேட்ட வசனங்களை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிறுத்தி வரக்கூடிய நாட்களிலே வந்திருக்கிற நீங்கள் நானும் 1 30 60 100 பலன் தர உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்திய தேசத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தின நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து கர்த்தாவே ஆராதிக்கவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உமக்கு எங்களுடைய கணத்தை ஏறெடுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறப்பா. கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களிலே வெளிப்படுத்தவும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உண்மையே கனம் பண்ணுகின்றவளாய் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் எப்பொழுதும் இருக்கின்றவளாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஒத்தாசை தருவனுமாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆமென், ஆமென்.